இன்னைக்கு நாம பார்க்க போற திருத்தலம் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு பர்வதவர்தனி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர திருக்கோவில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது. இங்கு உள்ள சுவாமி சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கின்றார். இக்கோவில் புதுச்சேரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முற்காலத்துல நெடும்பாக்கம் என அழைக்கப்பட்ட இவ்வூர் காலப்போக்கில் நெட்டப்பாக்கம் என மாறி இருக்கு. கோவிலை சுற்றிலும் சுவர்களை மிக அழகான வண்ண ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. நாம் கோயிலுக்கு சென்ற நேரத்தில் சுவாமிகளுக்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. 63 நாயன்மார்களின் உருவங்களை நாம் இப்ப பார்க்கலாம். கோவில் முழுவதும் கற்களால் மிக அழகான மண்டபங்களை அமைச்சிருக்காங்க. இங்கு அனைத்து தெய்வங்களுக்கும் மூர்த்தங்களும் உள்ளன. கோவில் சுத்தி மதில் சுவர், நெடுந்துயர்ந்த ராஜகோபுரம் என பார்க்க மிக அழகாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில்.
வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் கோவிலில் 10 பாடல்கள் பாடியிருக்காரு. மிக அழகான இக்கோவிலை நாம் அனைவரும் சுவாமியை தரிசித்து புண்ணியங்களை பெற வேண்டுகின்றோம். இப்போ கோவிலை பற்றி கோவில் குருக்கள் ஜெகதீஸ்வரர் அவர்கள் கூறுவதை கேட்கலாம். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அப்போதான் நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல கருணஜே வடிவமாக கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய நெட்டப்பாக்கம் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் நகரத்திலே வேண்டுவோர்க்கு வேண்டு வரங்களை வாரி வள்ளலாக கொடுக்கக்கூடிய நமக்கெல்லாம் உலகத்தெல்லாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய பர்வத வர்தினி அம்பிகா சமேத ராமலிங்கேஸ்வர பெருங்கருணையினாலே இன்றைய தினம் சிறப்பு காணொளி மூலியமாக நமது ஆலயத்தில் ஒரு தொகுப்பானது தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகாமையிலே ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலே அருகாமையிலே வீசக்கூடிய திருத்தலம். சுவாமியோட மூர்த்தம் பார்த்தேன்னா நாமதேயம் பார்த்தேன்னா ராமலிங்கேஸ்வரர், அம்பாலோட நாமதேயம் வந்து பர்வதவர்தினி. சுவாமிக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தேன்னா மேற்கு பார்த்த சுவாமி, அதுவும் சுயம்பு மூர்த்தி. காசியில் எப்படி காசி ராமேஸ்வரர் எப்படி சுயம்பு மூர்த்தியாக இருக்காரோ அதே போல் நமது பர்வதவர்தி அம்பிகா சமேத ராமலிங்கேஸ்வர பெருமான் மேற்கு திசையை நோக்கி சுயம்பு மூர்த்தமாக விளங்கக்கூடிய பெருமான். அதனால் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மந்தாரவன காடாக உள்ளது. ஆதி காலத்தில் மந்தாரவன காடாக இருக்கும்போது விநாயகர் பெருமான் பேர் பார்த்தீங்கன்னா மந்தாரவன விநாயகர். அதனால தான் இது ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மந்தாரப்பூ. பார்த்தேன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் மந்தாரப்பூ. அதனால தான் கோயில் பேர் விநாயகர் பெருமான் பேர் மந்தார விநாயகர். இப்போ ஆலயத்தில் வைகாசி விசாகமானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. ராமலிங்கேஸ்வர பெருமானுக்கு 10 நாள் பிரம்மோற்சவ விழாவானது வைகாசி விசாகமானது சீரும் சிறப்பான முறையில் நடைபெற்று விசாகத்தன்று திரு தேரோட்ட வெள்ளோட்டமாக நடைபெற்று எம்பெருமானுக்கு தெப்போற்சவம் என்று சொல்லக்கூடிய தெப்போற்சவ விழாவானது நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமி என்று நாமதேயத்தோடு முருகப்பெருமான் அழகாக காட்சி அளிக்கிறார். நம்ம ஆலயத்திலே ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவானது 6 நாள் வெகு விமர்சையாக கோலாகலமான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகின்றன. பிரம்மோற்சவ விழாவானது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சையான ஒரு வைபவங்கள்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்றன. பிரதோஷ கால பூஜைகள்லாம் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது சிவராத்திரி பூஜையானது 4 கால பூஜையெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. நவராத்திரி வைபவங்கள்லாம் சிறப்பான முறையில் 10 நாட்கள் அம்பிகைக்கு குழுகெல்லாம் அமர்த்தி யாகங்கள்லாம் மாலையிலே யாகம் செய்விக்கப்பட்டு எம்பிராட்டிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்விட்டு வருகின்றன. அதனால் பிரதோஷ காலத்திலே வழிபாடு எல்லாம் செய்விக்கப்பட்டு ஒரு பிரதோஷத்துக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கப்பட்டு சுவாமி அம்பாள்வானது உள்பிரகார சேவைகள்லாம் நடைபெற்று காட்சிகள்லாம் அமைந்து கொண்டு வருகின்றன. எல்லாம் வல்ல பெருங்கருணையாக விளங்கக்கூடிய பர்வதவர்தி அம்பிகா சமேத ராமலிங்கேஸ்வர அருளை பெற்று எல்லாம் வல்ல லோகத்திற்கு அனைத்து மக்களும் இன்புற்று வாழ தினந்தோறும் இங்கே பூஜைகள்லாம் செய்விக்கிட்டு வருகின்றன. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எத்தனை வருஷம் முன்னாடி கட்டின கோவில்? இந்த கிபியில் ஒரு 1000 வருஷமாக இந்த கோயில் இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த கோயில் ஆலயம் வந்து திகழ்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ராமலிங்கேஸ்வரன் எப்படி ஒரு நாமதேயன் பெருமானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராமர் யாத்திரையாக போகும்போது ராமலிங்கேஸ்வர பெருமானை வந்து ராமலிங்கேஸ்வர பூஜை பண்ணனால ராமலிங்கேஸ்வரன் என்று பேர் வந்திருக்கு. அதேமாதிரி இன்னொரு இங்கே ஒரு திகழ்வு என்னப்பட்டிருக்குன்னா ராமலிங்கேஸ்வரர் வந்து அகஸ்திய பெருமானுக்கு ராமர் வந்து இங்கே திருமண காட்சி நடத்தி வச்சதாக இதெல்லாம் புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் பார்த்தேன்னா இங்கே 10 பாடல் பாட்டிருக்கார். இது பார்த்தேன்னா லாஸ்ட்டில் ஒரு பாட்டில் முடிக்கும் போது பார்த்தேன்னா நெடும்பாக்கத்துறையோனேன்னு முடிச்சிருப்பார். அது பார்த்தேன்னா தமிழில் பார்த்தேன்னா நெடும்பாக்கத்துறையோனே ஊர் பேர். நெட்டப்பாக்கம் காலப்போக்கில் நெட்டப்பாக்கமாக மாறி இருக்குது. அதில் ஒரு பாட்டு 10 பாடல் பாடியிருக்கார். 10 பாடலில் முடிவில் பார்த்தேன்னா நெடும்பாக்கத்துறையோனே அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பார் வண்ணச்சரப தேசிக பரமாச்சாரிய சுவாமி. என் பேர் வந்து ஜெகதீஷ். இந்த நெட்டப்பாக்கத்தில் சிவாலயத்தில் பூஜை கொண்டு வருகின்ற மொபைல் நம்பர் 88 70 22 74 62.